ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிட். வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் டூ, டஸ், டிட் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் பற்றி பார்த்தோம். இன்னைக்கான வீடியோவில் இஸ் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகக்கூடிய எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ் பற்றி பார்க்கலாம். இது எங்கெங்கே வரும்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அண்ட் ஸ்டேட்டிவ் வெர்ப்லலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இஸ் அப்படின்றது ஒரு சிங்குலர் வெர்ப், ஆர் அப்படின்றது ஒரு ப்ளூரல் வெர்ப். இது ரெண்டும் ப்ரெசன்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறது, அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து இந்த ரெண்டு ஃபார்மும் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? சப்ஜெக்ட் வந்து சிங்குலராக இருந்தால் இஸ் யூஸ் பண்ணுவோம், அதே சப்ஜெக்ட் வந்து ப்ளூரலாக இருந்தால் ஆர் யூஸ் பண்ணுவோம். இன்னைக்கான வீடியோவில் இஸ் வச்சு எல்லா எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆர் வச்சு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கான ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். நாம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஆக்ஷன். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இஸ் த சன் ஷைனிங் பிரைட்லி டுடே? இன்று சூரியன் பிரகாசமாக பிரகாசிக்கிறதா? பிரகாசமாக பிரகாசிக்குது அப்படின்னா எஸ்ன்னு சொல்ல போகிறோம், இல்லைன்னா நோன்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இப்போ பிரகாசமாக இதோட ஆக்சுவல் மீனிங் என்ன? இன்றைக்கி என்ன வெயில் ஜாஸ்தியாக இருக்கா அப்படின்னு தானே கேட்குறாங்க. இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருந்தால் ஆமாம் வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லுவோம், இல்லைன்னா க்ளவுடியாக இருக்குது, அப்படி வெயில் ஒன்றும் அவ்வளோவா இல்லை க்ளவுடியாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறோம். இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்கோன்னு பாருங்கள். நோ, இட் இஸ் அ க்ளவுடி டே. ஓகேங்களா? இப்போது இட்டுன்றது ஒரு ப்ரொனவுன், அது மேலே அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டிருந்தோம்னா அதோட ஆக்சுவல் மீனிங் வந்து இட் இஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இட் இஸ் அ க்ளவுடி டே. அப்போது வெயில் அவ்வளோவா இல்லை, மேகமூட்டமாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? இதை ஏன் ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம்னா, இங்கே வந்து சன் வந்து லைட்டை எமிட் பண்ணுற ஒரு ஆக்ஷன் வந்து நடக்குதா, அதனால தான் இதை வந்து ஆக்ஷனாக சொல்கிறோம். ஓகேங்களா? ஆக்ஷன் வெர்ப், ஸ்டேட்டிவ் வெர்ப் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக படிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஒரு ஆக்ஷன் வந்து நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து ஆக்ஷன் வெர்ப் சொல்லுவோம். ஸ்டேட்டிவ் வெறும் அந்த நிலையை அந்த கண்டிஷனை பற்றி பேசும்போது அதை வந்து ஒரு ஸ்டேட்டிவ் வெர்பாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல சன் வந்து லைட்டை எமிட் பண்ணுது அப்படிங்கும்போது அது ஒரு ஆக்ஷன் வெர்ப். அதனால தான் இது வந்து ஆக்ஷன் சென்டென்ஸாக பிரித்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இஸ் த கேட் ஸ்லீப்பிங் ஆன் த கவுச்? பூனை படுக்கையில் தூங்குகிறதா? இப்போ இந்த இடத்துல ஸ்லீப்பிங் அப்படின்றது ஆக்ஷன் வெர்பா இல்லை ஸ்டேட்டிவ் வெர்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்லீப்பிங் அப்படின்றது ஒரு ஸ்டேட்டிவ் வெர்ப். ஏன் இந்த ஸ்டேட்டிவ் வெர்ப் அப்படின்னு சொல்கிறோம்னா, இந்த இதில் எதுவும் இந்த ஆக்ஷனில் எதுவும் ஒரு சேஞ்ச் இருக்குமா? அந்த ஆக்ஷன் வந்து ஒரு ஸ்டாட்டிக்காக அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸ்டாட்டிக்காக இல்லைன்னா அன்சேஞ்சிங்காக இருக்கிற ஒரு வேர்பை வந்து நம்ம எப்பவும் ஸ்டேட்டிவ் வேர்ப் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போது இதுக்கு முன்னாடி சன் ஷைனிங் அப்படின்னு பார்த்தோம். அப்போ சன் வந்து சன் இஸ் ஷைனிங் அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து ஷைன் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ப்ரெசன்ட் கண்டினியூஸில் இப்போது கரண்ட்டாக அது வந்து பிரைட்டாக ஷைன் ஆகிட்டே இருக்குது அப்படிங்கும்போது அங்கே ஒரு சேஞ்ச் வந்து நடக்குது. ஓகே, இப்போ இங்கே த கேட் இஸ் ஸ்லீப்பிங் அப்படிங்கும்போது தூங்கி கொண்டு இருக்குது. அப்போ அந்த இதில் எதுவும் சேஞ்ச் கிடையாது, ஸ்டேட்டிக்காக அந்த ஆக்ஷன் வந்து நடக்குது. ஓகேங்களா? அப்படிங்கும்போது இது வந்து ஸ்டேட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஆக்ஷன் வேர்புக்கும் ஸ்டேட்டிவ் வேர்புக்கும் உள்ள வித்தியாசம் என்னட்டு. ஆக்ஷன் வேர்ப் அப்படின்றது அந்த ஆக்ஷன் நடக்கும்போது ஒரு சேஞ்ச் நடந்ததுன்னா அது வந்து ஆக்ஷன் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்டேட்டிவ் வேர்ப் அப்படின்றது அந்த சேஞ்ச் இல்லாமல் ஸ்டாட்டிக்காக அப்படியே அந்த ஆக்ஷன் நடந்ததுன்னா அதை வந்து ஸ்டேட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ இங்கே வந்து பூனை வந்து தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஆக்ஷனில் எதுவும் மூவ்மெண்ட் எதுவும் இல்லாமல் சேஞ்ச் எதுவுமே இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து ஸ்டேட்டிவ் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போ பூனை படுக்கையில் தூங்குகிறதா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறோம். அப்போ அது தூங்குது அப்படின்னா எஸ்ன்னு சொல்ல போகிறோம், தூங்கலை அப்படின்னா நோன்னு சொல்லி சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எஸ், த கேட் இஸ் ஸ்லீப்பிங் ஆன் த கவுச் அப்படிங்கும்போது இப்போ ஆமாம் கேட் வந்து கவுச்சில் வந்து தூங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின். இஸ் இட் ரைனிங் அவுட் சைட்? வெளியே மழை பெய்கிறதா? அப்போது இங்கே வெளியில் மழை பெய்யுது பார்த்தீங்களா, அந்த மழை பெய்கிற அந்த கண்டிஷனை கொஸ்டின் பண்ணுறாங்க. வெளியில் மழை பெய்யுதா அப்படின்ட்டு கொஸ்டின் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ மழை பெய்யுது அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லி பேச போகிறோம், மழை பெய்யலை அப்படின்னா நோ அப்படின்னு சொல்லி பேச போகிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல வெளியே மழை பெய்கிறதா அப்படின்றது இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்கோம் பாருங்க. எஸ், இட் இஸ் ரைனிங் அவுட் சைட். அப்படின்னா ஆமாம் வெளியே மழை பெய்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸில் கொஸ்டின் கேட்டுட்டு இருக்கோம். அப்போது இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கா, கரண்ட்டாக இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கா அப்படின்னு கொஸ்டின் கேட்குறோம். ஓகேங்களா? இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அப்படின்றத மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இஸ் த சூப் டூ ஹாட்? சூப் மிகவும் சூடாக உள்ளதா? அப்போ சூடாக இருக்குன்னா ஆமாம் சூடாக இருக்குன்னு சொல்ல போகிறோம், சூடாக இல்லைன்னா நோ அப்படின்னு சொல்லி ஆன்சர் பண்ண போகிறோம். ஒரு விஷயம் இந்த சென்டென்ஸில் கவனிங்க. இஸ் த சூப், இஸ்ன்றது வேர்பு, த சூப் அப்படின்றது உங்களுக்கு சப்ஜெக்ட், டூ ஹாட் அப்படின்னு சொல்லி இங்கே அட்ஜெக்டிவ் வந்திருக்கு. ஓகேங்களா? ப்ரீவியஸ் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா வேர்பு வந்திருந்தது, ரைனிங் ஷைனிங் அப்படின்னு சொல்லி வேர்பு வந்திருந்தது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ் வந்திருக்கு. அப்போது
எப்போ எப்போ வந்து வேர்ப் வரணும், எப்போ அட்ஜெக்டிவ் வரணும் அப்படின்ற டிஃப்ரென்ஸ் நமக்கு தெரியணும் இல்லையா? வேர்ப் வந்து எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சப்ஜெக்ட் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற ஆக்ஷன் அல்லது ஈவெண்ட்ஸ் அல்லது ஸ்டேட், அதாவது நிலைமை, அந்த இதெல்லாம் பற்றி பேசும்போது உங்களுக்கு வேர்ப் வரும். ஓகேங்களா? அந்த ஆக்ஷனை பற்றி நம்ம கொஸ்டின் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நமக்கு வேர்ப் வரும். அதே இது அந்த சப்ஜெக்டை டெஸ்கிரைப் பண்ணுற மாதிரி நம்ம கொஸ்டின் பண்ணோம்னா வச்சுக்கோங்களேன், அப்போ அந்த இடத்துல நமக்கு அட்ஜெக்டிவ் வரும். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டினே பாருங்க, இஸ் த சூப் டூ ஹாட்? அப்போ அந்த சூப்போட குவாலிட்டியை பற்றியோ இல்லை கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றியோ கொஸ்டின் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு அட்ஜெக்டிவ் வரும். ஓகே, இஸ் த சூப் டூ ஹாட்? அப்போ த சூப் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். அந்த சூப்போட கேரக்டரிஸ்டிக்கை, அதோட குணத்தை வந்து நம்ம கொஸ்டின் பண்ணுறோம். அது வந்து சூடா இருக்கா அப்படின்னு நம்ம கொஸ்டின் பண்ணுறோம் இல்லைங்களா? அந்த குணத்தை பற்றி நம்ம கொஸ்டின் பண்ணும்போது நமக்கு அட்ஜெக்டிவ் வருது. ஓகேங்களா? அதே இது ஒரு ஆக்ஷன் அல்லது அந்த ஸ்டேட்டை பற்றி நம்ம கொஸ்டின் பண்ணும்போது நம்ம வந்து வேர்ப் வரும். ஓகேங்களா? இதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, இஸ் த காஃபி டூ ஹாட் டு ட்ரிங்க்? காஃபி குடிக்க சூடாக உள்ளதா? இப்போ இந்த இடத்துல மெயின் வேர்பாகவே இஸ் தான் வந்திருக்கு. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடிலாம் இஸ் ரைனிங் அப்படின்ற மாதிரி நமக்கு மெயின் வேர்பா வேற ஒரு வேர்ப் வந்திருந்தது. இஸ் வந்து ஹெல்பிங் வேர்பா மட்டும்தான் இருந்தது. பட் ஆனால் இந்த டைப் ஆஃப் கொஸ்டினில் இஸ் தான் உங்களுக்கு மெயின் வேர்பாகவே இருக்கும். ஏன்னா இந்த த காஃபி அப்படின்ற சப்ஜெக்டோட குவாலிட்டி அல்லது கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி கொஸ்டின் பண்ணுறோம். ஓகேங்களா? காஃபியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் சூடாக இருக்கா அப்படின்னு நம்ம கொஸ்டின் பண்ணுறதுனால இங்கே அந்த இஸ் தான் வந்து நமக்கு மெயின் வேர்பாகவே வருது. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆக்ஷன் பற்றி நம்ம கொஸ்டின் பண்ணும்போது, ஆக்ஷன் அல்லது ஸ்டேட் பற்றி கொஸ்டின் பண்ணும்போது நமக்கு இஸ் ஹெல்பிங் வேர்பாகவும் மெயின் வேர்பா வேற ஒன்றும் வரும். ஓகேங்களா? நம்ம அந்த சப்ஜெக்டோட குவாலிட்டி அல்லது கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி கொஸ்டின் பண்ணும்போது அந்த இஸ் தான் மெயின் வேர்பாகவே வரும். ஓகே, அப்படி நம்ம குவாலிட்டி கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பேசும்போது அடுத்து வந்து நமக்கு அட்ஜெக்டிவ் வந்துடும். ஓகேங்களா? இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இஸ் த ரோட் வெட் ஃப்ரம் த ரெயின்? மழையினால் சாலை ஈரமா அல்லது ஈரமாக உள்ளதா அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ சாலை வந்து, அதாவது ரோடு வந்து ஈரமா இருந்துச்சுன்னா எஸ்ன்னு சொல்லி பேச போகிறோம். இல்லை ரோடு ஈரமா இல்லை அப்படிங்கும்போது நோன்னு சொல்லி பேச போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த ரோடு வந்து ரோடோட குவாலிட்டி பற்றி கொஸ்டின் பண்ணியிருக்காங்க. ரோடு வந்து வெட்டா இருக்கா அப்படின்னா அந்த குவாலிட்டி பற்றி கொஸ்டின் பண்ணும்போது இந்த வெட் அப்படின்ட்டு நமக்கு அட்ஜெக்டிவ் வந்திருக்கு. ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த அட்ஜெக்டிவ் வரதுனால இந்த இஸ் தான் வந்து நமக்கு மெயின் வேர்பாகவே ஆக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரோடோட குவாலிட்டி பற்றி நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதனால இங்கே அட்ஜெக்டிவ் வந்திருக்கு, மெயின் வேர்பா இஸ் வந்திருக்கு. இதே இது நம்ம வந்து சப்ஜெக்ட் வந்து ஆக்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற பட்சத்தில் அங்கே நமக்கு இஸ் வந்து ஹெல்பிங் வேர்பாகவும் மெயின் வேர்ப் வந்து இன்னொன்னாவும் வந்திருக்கும். இங்கே வந்து சப்ஜெக்ட் வந்து த ரோடு, அந்த ரோடை பற்றின குவாலிட்டி பற்றி நம்ம பேசுறதுனால நமக்கு இங்கே அட்ஜெக்டிவ் வந்திருக்கு, இஸ் வந்து மெயின் வேர்பாக வந்திருக்கு. இப்போ இதோட ஆன்சர் பாருங்க, எஸ் த ரோட் இஸ் வெட் ஃப்ரம் த ரெயின். ஆமாம், ரோடு வந்து மழைனால வெட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இப்போ பார்க்க போகிற சென்டென்ஸ் வந்து ஐடென்டிட்டி சம்மந்தமான கொஸ்டின். இஸ் ஜான் யுவர் பிரதர்? ஜான் உன் சகோதரனா? ஜான் வந்து என்னோட பிரதர் அப்படின்னா ஆமான்னு சொல்லி பேச போகிறோம். இல்லை பிரதர் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நோ சொல்லி பேச போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல இஸ் அப்படின்றது லிங்கிங் வேர்ப். ஓகேங்களா? அதாவது மெயின் வேர்ப் தான், ஆனால் அங்கே வந்து ஜான் அப்படின்ற நேமையும் யுவர் பிரதர் அப்படின்ற நேமையும் கனெக்ட் பண்ணி கொஸ்டின் கேட்குதா, அதனால இதை லிங்கிங் வேர்ப்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஓகேங்களா? நீங்கள் இஸ்ன்றத மெயின் வேர்ப் அப்படின்ற மாதிரியே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல ப்ரெடிகேட் நாமினேட்டிவ் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது காம்ப்ளிமெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ ஜான் அப்படின்ட்டு ஒரு இது இருக்கு. இப்போ அந்த கொஸ்டினை விட்டுருங்க, கீழே வந்து அந்த ஆன்சர் பாருங்க, எஸ் ஜான் இஸ் மை பிரதர் அப்படின்னு இருக்கா. இந்த ஆன்சர் மூலமாக பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்காண்டி தான் ஆன்சர் பார்க்க சொல்கிறேன். இப்போ ஜான் அப்படின்றது தான் சப்ஜெக்ட். ஓகேங்களா? இஸ் அப்படின்றது வேர்பு, மை பிரதர் அப்படின்றது உங்களுக்கு அந்த ப்ரெடிகேட் நாமினேட்டிவ். ஓகேங்களா? அப்போது இந்த ஜான் அப்படின்ற நேமுக்கு ரீநேம் கொடுக்குது பார்த்தீங்களா, இன்னொரு பேர் கொடுக்குதுல மை பிரதர் அப்படின்ட்டு. அப்படின்ற பட்சத்தில் அந்த மை பிரதர் வந்து ப்ரெடிகேட் நாமினேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஹீ இஸ் எ டீச்சர் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு டீச்சர் அப்படின்னு சொல்கிறோமா, அப்போ அந்த அவன் ஹீன்றதுக்கு டீச்சர் எ டீச்சர் அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் கொடுக்கணும்ல, அதுதான் வந்து உங்களுக்கு நாமினேட்டிவ், ப்ரெடிகேட் நாமினேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ பேங்க்லலாம் இந்த ஜூனியர் பசங்களுக்கு வந்து நாமினேட்டிவ் அப்படின்னு ஒரு டேர்ம் வந்து இருக்கும். கரெக்டாக? அப்படின்னா என்ன அர்த்தம்? சின்ன பசங்களுக்கு பதிலாக அவங்க பேரண்ட்ஸ் வந்து நாமினேட்டிவாக இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு இதுக்கு பதிலாக, இந்த சப்ஜெக்ட்டுக்கு பதிலாக இன்னொரு விஷயம். ஓகே, இங்கே வந்து ஜானுக்கு பதிலாக மை பிரதர் அப்படின்னு போட போகிறோமா, அதை தான் வந்து ப்ரெடிகேட் நாமினேட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த இதில் ஒன்றுமே இல்லை, இஸ் ஜான் யுவர் பிரதர் அப்படிங்கும்போது ஜான் உன் சகோதரனா அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? இது ஐடென்டிட்டி சம்பந்தமான கொஸ்டின் அப்படின்றதுனால தான் இது சொல்கிறேன். ஓகே, ஜான் உன் சகோதரனா அப்படிங்கும்போது
ஆமான்னா எஸ்ன்னு சொல்லி பேச போகிறோம், இல்லைன்னா நோன்னு சொல்லி பேச போகிறோம். ஓகே, இதில் 2 விஷயம் கற்றுக்கிட்டோம். ஓகே, ப்ரெடிகேட் நாமினேட்டிவ்னா என்னன்னு பார்த்தோம், லிங்கிங் வேர்ப்னா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இஸ் யுவர் ஃபேவரட் கலர் ப்ளூ? உங்களுக்கு பிடித்த நிறம் நீலமா? அப்போ இங்க வந்து சப்ஜெக்ட் வந்து யுவர் ஃபேவரட் கலர் அப்படின்றது தான் சப்ஜெக்ட், ப்ளூ அப்படின்றது தான் வந்து அந்த ப்ரெடிகேட். ஓகேங்களா? அப்போ இங்க அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்றதுக்கு தான் வந்து அந்த இஸ்ன்ற லிங்கிங் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ இங்க அந்த யுவர் ஃபேவரட் கலர் அப்படின்ற இடத்துல ப்ளூவா ப்ளூ அப்படின்ற கலரை ரீநேம் பண்ணி கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ அந்த ஃபேவரட் கலர் வந்து ப்ளூ அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி பேச போகிறோம். ஒருவேளை அது ப்ளூ இல்லை அப்படின்ற பட்சத்தில் நோ சொல்லி பேச போகிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த இதில் ஆன்சர் பார்க்கலாம். நோ ஐ லைக் பிளாக் கலர். இப்போ இந்த இடத்துல இது வந்து ஒரு எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நமக்கு எஸ் அல்லது நோ தான் வந்து மெயின் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல நம்ம நோன்னு சொல்லிட்டு நம்ம இதுக்கடுத்து எக்ஸ்பிளனேஷன் எப்படினாலும் கொடுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நோ ஐ லைக் பிளாக் கலர் அப்படின்னு இருக்கு. இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி கூட ஆன்சர் பண்ணலாம். நோ மை ஃபேவரட் கலர் இஸ் பிளாக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ப்ளூ இஸ் நாட் மை ஃபேவரட் கலர் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல மெயின் ஆன்சர் வந்து இது வந்து எஸ்ஸா நோவா அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? இந்த நோன்ட்டு நமக்கு ஆன்சர் இருந்துச்சு. அதுக்கடுத்து நான் எக்ஸ்பிளனேஷன் எப்படினாலும் அது அவங்க பேசுகிறவங்களை பொறுத்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இஸ் திஸ் யுவர் பாஸ்போர்ட்? இது உங்கள் பாஸ்போர்ட்டா அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? அப்போ பாஸ்போர்ட் வந்து அவனோட பாஸ்போர்ட்னா எஸ்ன்னு சொல்லி பேச போகிறான், அவனோட பாஸ்போர்ட் இல்லை அப்படிங்கும்போது நோன்னு சொல்லி பேச போகிறான். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல திஸ் அப்படின்றது இது அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? யுவர் பாஸ்போர்ட் அப்படின்றதையும் அந்த திஸ் அப்படின்றதையும் கனெக்ட் பண்ணுறது தான் இஸ். ஸோ அதனால அது லிங்கிங் வேர்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ இந்த இதில் ஆன்சர் பாருங்க. நோ திஸ் இஸ் நாட் மை பாஸ்போர்ட். இல்லை இது என்னுடைய பாஸ்போர்ட் இல்லை அப்படின்னு சொல்கிறான். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல எஸ்ன்னு சொல்லியும் பேசலாம், நோன்னு சொல்லியும் பேசலாம். ஓகே, ஐடென்டிட்டி சம்மந்தமாக எக்ஸாம்பிள் பார்த்தோம். இப்போ வந்து ஜென்ரல் என்கொயரி சம்மந்தமாக எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இஸ் த நியூ ரெஸ்டாரண்ட் இன் டவுன் குட்? ஊரில் உள்ள புதிய உணவகம் நன்றாக உள்ளதா? இந்த சென்டென்ஸில் சப்ஜெக்ட் என்னன்னு பாருங்க. த நியூ ரெஸ்டாரண்ட் இன் டவுன், இதுதான் வந்து சப்ஜெக்ட். அதாவது டவுனில் இருக்க அந்த புது ரெஸ்டாரண்ட் அதுதான் வந்து சப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்போ ரெஸ்டாரண்ட்றது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட், ஸோ இஸ்ன்னு சொல்லி சிங்குலர் வேர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த புது ரெஸ்டாரண்ட் வந்து நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ ஆன்சர் பாருங்க. எஸ் த நியூ ரெஸ்டாரண்ட் இன் டவுன் இஸ் குட். ஓகேங்களா? அப்போ அந்த டவுன்ல இருக்க புது ரெஸ்டாரண்ட் வந்து நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இஸ் தேர் எ குட் மூவி பிளேயிங் டுநைட்? இன்று இரவு நல்ல படம் ஓடுகிறதா, இல்லது நல்ல படம் போட இருக்காங்களா அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ இந்த கொஸ்டினை இன்டர்பிரட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த ஆன்சர் பாருங்கள் ஃபஸ்ட்டு. எஸ் தேர் இஸ் அ குட் மூவி பிளேயிங் டுநைட். ஓகேங்களா? இப்போ இந்த இடத்துல ஆமாம் இன்னைக்கு நைட் வந்து நல்ல மூவி வந்து போடுற இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல தேர் இஸ் அ குட் மூவி அப்படின்னு இருக்கு. ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாகவே ப்ரொனவுன் டாப்பிக்கில் ஒரு இது பார்த்தோம். ஓகே, தேர் அப்படின்றத டம்மி சப்ஜெக்டாக யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ தேர் அப்படின்றது டம்மி சப்ஜெக்ட், இஸ்ன்றது அந்த வேர்பு. ஓகேங்களா? அந்த வேர்புக்கு அடுத்து வருது பார்த்தீங்களா, எ குட் மூவி, அதுதான் வந்து உங்களுக்கான ஆக்சுவல் சப்ஜெக்ட். ஓகேங்களா? தேர் அப்படின்றது ஒரு டம்மி சப்ஜெக்ட். அப்படி இருக்கும்போது அந்த இஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது அந்த வேர்பு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வேர்புக்கு அடுத்தாப்புல வர்றது தான் உங்களுக்கான ஆக்சுவல் சப்ஜெக்ட். ஓகே, அப்போ இங்கே ஆக்சுவல் சப்ஜெக்ட் என்னன்னா எ குட் மூவி அப்படின்றது தான் உங்களுக்கு ஆக்சுவல் சப்ஜெக்ட். அப்போ எ குட் மூவி அப்படின்றது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். அப்போ சிங்குலர் சப்ஜெக்ட் அப்படிங்கும்போது வேர்பும் சிங்குலராக இருக்கணும். ஸோ அதனால தான் இங்கே இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அப்போ இஸ் தேர் அ குட் மூவி பிளேயிங் டுநைட் அப்படின்னா இந்த இடத்துல தேர் தான் உங்களுக்கு சப்ஜெக்ட். ஓகே, அந்த தேர் வந்து சிங்குலரா ப்ளூரலான்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதுக்காண்டி தான் இதை சொல்கிறேன். இப்போ இந்த தேர் உங்களுக்கு சப்ஜெக்டாக இருக்கும்போது அது சிங்குலரா ப்ளூரலான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த பாருங்க, தேர் இஸ் அ, இப்போ இந்த இடத்துல இஸ்னே கொஸ்டின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த தேர் வந்து நம்ம சிங்குலர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ இந்த தேர் அப்படின்னா என்ன மீனிங்? அப்போ இன்னைக்கு நைட் வந்து நல்ல படம் போட இருக்காங்களா, அந்த அவைலபிலிட்டி இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் வந்து உங்களுக்கு தேர்ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த பாருங்க, இந்த எக்ஸ்பிளனேஷனில் அந்த தேர்ட் இது பாருங்க, எக்ஸிஸ்டென்சியல் அப்படின்றது பார்த்தீங்களா. அப்போ அங்கே அந்த இது அவைலபிலிட்டியை பற்றி பேசுறது தான் வந்து அந்த தேர். ஓகேங்களா? அப்போ நல்ல படம் போட இருக்காங்களா, அந்த இருக்கிறதா அப்படின்றது தான் கொஸ்டின், அதாவது அந்த சப்ஜெக்ட். ஓகேங்களா? மறுபடியும் சொல்லிடுறேன், தேர்ன்றது டம்மி சப்ஜெக்ட், அந்த வேர்புக்கு அடுத்து வர்றது தான் உங்களுக்கு ஆக்சுவல் சப்ஜெக்ட்னு சொன்னோம். ஸோ ஏ குட் மூவி அதுதான் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட். ஓகேங்களா? நல்ல படம் இன்னைக்கு நைட்டு போட இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கு அப்படின்னா எஸ் சொல்லி பேச போகிறோம், இல்லை அப்படின்னா நோ சொல்லி பேச போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ். இஸ் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் யூ ஹேவ் விசிட்டட் திஸ் பிளேஸ்? நீங்கள் இந்த இடத்திற்கு வருவது இதுவே முதல் முறையா? அப்போ இந்த பிளேஸ்க்கு வர்றது இதுதான் முதல் முறையான்னு கேட்குறாங்க.
அப்போ ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா எஸ்ன்னு சொல்லி பேச போகிறோம், இல்லை ஏற்கனவே வந்திருக்கான் அப்படின்ற பட்சத்தில் நோன்னு சொல்லி பேச போகிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இஸ் திஸ்ன்றது தான் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த இது அப்படின்றது தான் உங்களுக்கு சப்ஜெக்ட். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து 2 பார்ட் இருக்குது. இஸ் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம், இதுதான் முதல் முறையா, இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டு. எதை பற்றி பேசுகிறாங்க? யூ ஹேவ் விசிட்டட் திஸ் பிளேஸ், இந்த இடத்துக்கு வர்றது. ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல யூன்றது ரெண்டாவது பார்ட்டில் யூன்றது உங்களுக்கு சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் திஸ்ன்றது சப்ஜெக்ட். ஓகே, இதெல்லாம் நீங்கள் நிறையா சென்டென்ஸ் பார்க்க புரியும். இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் நிறையா படிக்க உங்களுக்கு இந்த இதெல்லாம் புரிய ஆரம்பிக்கும். ஓகே, இஸ் திஸ் த ஃபர்ஸ்ட் டைம் யூ ஹேவ் விசிட்டட் திஸ் பிளேஸ் அப்படிங்கும்போது இங்கே 2 பார்ட் இருக்குது. திஸ் த ஃபர்ஸ்ட் டைம், ஓகேங்களா, அப்படின்ற பார்ட்டையும் யூ ஹேவ் விசிட்டட் திஸ் பிளேஸ் அப்படின்ற பார்ட்டையும் லிங்க் பண்ணுறது இஸ்ன்ற லிங்கிங் வேர்ப். ஓகேங்களா? அப்போது ஃபர்ஸ்ட் பார்ட்டில் சப்ஜெக்ட் என்னது? திஸ் அப்படின்றது சப்ஜெக்ட். செகண்ட் பார்ட்டில் யூன்றது உங்களுக்கு சப்ஜெக்ட். ஓகேங்களா? அப்போ இந்த இதில் ஃபர்ஸ்ட் தடவை அப்படிங்கும்போது எஸ் சொல்லி பேச போகிறோம். நோனா இல்லை ஏற்கனவே வந்திருக்கோம் அப்படின்ற பட்சத்தில் நோ சொல்லி பேச போகிறோம். நெக்ஸ்ட் சென்டென்ஸ், இஸ் இட் பாசிபிள் டு லேர்ன் அ நியூ லாங்குவேஜ் இன் அ மந்த்? ஒரு மாதத்தில் புதிய மொழியை கற்க முடியுமா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து கற்க முடியும் அப்படின்னா எஸ் சொல்லி பேச போகிறோம், கற்க முடியாது அப்படின்னா நோ சொல்லி பேச போகிறோம். ஓகேங்களா? இங்கே என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க பாருங்க. நோ, பிகமிங் ப்ரொஃபிஷியன்ட் இன் அ நியூ லாங்குவேஜ் யூஸ்வலி டேக்ஸ் மோர் டைம். இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? பொதுவாக ஒரு லாங்குவேஜை கற்றுக்க ஒரு மாதத்துலலாம் யாரும் கற்றுக்க முடியாது. இப்போ 30 நாளில் நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படின்லாம் வீடியோ போடுறது எல்லாமே வந்து சும்மா ஏமாத்து வேலை தான். ஒரு மொழியை கற்றுக்கணும்னா குறைஞ்சது எப்படியும் ஒரு 6 மாதமாச்சும் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நோன்னு சொல்லி பேசியிருக்காங்க. இது ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின், அதுக்கு நம்ம எஸ்ன்னு சொல்லலாம், நோன்னு சொல்லலாம். இங்கே வந்து நோ சொல்லி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே இஸ் இட் பாசிபிள், இது சாத்தியமா அப்படின்னு கேட்கறதுக்கு இஸ் இட் பாசிபிள்னு சொல்லியிருக்காங்க. எது சாத்தியம், அந்த இதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நெக்ஸ்ட் பார்ட். ஓகேங்களா? டு லேர்ன் அ நியூ லாங்குவேஜ் இன் அ மந்த். அப்போ இஸ் இட் அந்த இட் பாசிபிள் அப்படின்றதையும் டு லேர்ன் அ நியூ லாங்குவேஜ் இன் அ மந்த் அப்படின்றதையும் கனெக்ட் பண்ணுற லிங்கிங் வேர்ப் தான் வந்து இஸ். ஓகேங்களா? இதில் செகண்ட் பார்ட்டில் என்ன சப்ஜெக்ட் அப்படின்னா டு லேர்ன் அ நியூ லாங்குவேஜ் இன் அ மந்த். அதில் வந்து சப்ஜெக்ட் என்னன்னா டு லேர்ன் அப்படின்ற இன்ஃபினிட்டிவ் தான் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து இட்டு தான் வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட். செகண்ட் பார்ட்டில் வந்து சப்ஜெக்ட் என்னன்னா டு லேர்ன் அப்படின்ற இன்ஃபினிட்டிவ் தான் உங்களுக்கு சப்ஜெக்ட். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது எல்லாம் பாசிட்டிவ் கொஸ்டின். ஓகேங்களா? பாசிட்டிவாக நம்ம ஈஸி யூஸ் பண்ணி கேட்ட கொஸ்டின்ஸ் தான் இவ்வளோ நேரம் பார்த்தோம். இப்போ வந்து நெகட்டிவாக எப்படி கொஸ்டின் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இஸ்ன்ட் த வெதர் பியூட்டிஃபுல் டுடே? இன்று வானிலை அழகாக இருக்கிறது அல்லவா? இந்த மாதிரி இருக்கிறது அல்லவா, இருக்கிறது இல்லையா, அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கறது தான் வந்து நெகட்டிவ் ஃபார்ம். ஓகேங்களா? இருக்கிறது இல்லையா அப்படின்னா எஸ், த வெதர் இஸ் பியூட்டிஃபுல் டுடே. ஆமாம், இன்னைக்கு வந்து வெதர் வந்து ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி இல்லையா, அல்லவா, அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா அது வந்து நெகட்டிவ் ஃபார்ம்ல இப்படி இருக்கும். ஓகே, இந்த வேலையை செஞ்சியா அப்படின்னா அது வந்து பாசிட்டிவ் கொஸ்டின். இந்த வேலையை நீ செய்யலை அப்படிதானே அப்படின்னா அது வந்து நெகட்டிவ் கொஸ்டின். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல வெதர் வந்து அழகா இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா அது வந்து பாசிட்டிவ் கொஸ்டின். அழகாக இருக்கிறது இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அது வந்து நெகட்டிவ் கொஸ்டின். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. இஸ்ன்ட் டூ ஏர்லி டு லீவ்? இல்லைனா இதை வந்து இன்னும் ஈஸியாக புரியணுன்ற பட்சத்தில் இஸ்ன்ட் டைம் டு லீவ் அப்படிங்கும்போது இஸ்ன்ட் இட் டைம் டு லீவ் அப்படிங்கும்போது புறப்படுவதற்கு நேரமாகவில்லையா அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகேங்களா? அப்போ இந்த நேரமாகவில்லையா, அந்த இல்லையா அப்படின்னு கேட்குறோம் பார்த்தீங்களா, அதுதான் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் கொஸ்டின் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ நேரம் ஆயிருச்சு அப்படிங்கும்போது எஸ் இட் இஸ் டைம் டு லீவ் அப்படின்ட்டு சொல்லலாம். இல்லைன்ற பட்சத்தில் நோ, இன்னும் டைம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகேங்களா? பாசிட்டிவ் கொஸ்டினாக இருந்தால் இஸ் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நெகட்டிவ் கொஸ்டினாக இருந்தால் இஸ்ன்ட் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இஸ்ன்ட்னா வேற ஒன்றும் இல்லை, இஸ் ப்ளஸ் நாட் அப்படின்றது தான் இஸ்ன்ட். ஓகேங்களா? இன்னைக்கான செஷன் ஓவர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Hit subscribe. Stay updated with Sanskrit Insights.